வணக்கம். நான் உங்கள் மியா மொமெண்ட். நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கே வந்திருக்கோன்னா, கும்பகோணத்தில் சோலையப்பன் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற விஜயேந்திர சுவாமிகளோட ஜீவ சமாதிக்கு தாங்க வந்திருக்கோம். இதாங்க அவரோட ஜீவ சமாதி. இங்கே பார்த்திங்கன்னா ஆம்பளைங்களாம் சட்டை போடாமல் தான் அவர் கோயிலுக்கு உள்ளே நம்ம போக முடியும். இவருக்கு பார்த்திங்கன்னா வருஷத்தில் ஒரு வாட்டி ஆனி மாதத்தில் ஆராதனை நடக்கும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா மதிய சாப்பாடு எல்லாருக்குமே கோயிலில் தான், அங்கே தான் மடத்தில் தான் போடுவாங்க. ரொம்ப அருமையான சாப்பாடு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நல்லாவே பண்ணுவாங்க. இந்த ஆராதனை டைமில் நம்ம இந்த கோயிலுக்கு வர்றது ரொம்ப நல்லதுங்க. இங்கே ஜீவசமாதியை நம்ம வழிபடுறது ரொம்ப நல்லது. கும்பகோணத்தில் இருந்தார். அவர் 64 கலைகளையும் கற்றுத்தெரிந்த ஒரு மகான். அவருடைய ஆராதனை புண்ணிய தினம் இன்னைக்கு கும்பகோணம் சோலையப்பன் தெருவில் இருக்கக்கூடிய விஜயேந்திர சுவாமிகள் மடத்தில் பிருந்தாவனத்தில் கொண்டாடிட்டு இருக்கோம். இவர் விஜயேந்திர சுவாமிகளுடைய பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் ரொம்ப ரொம்ப விசேஷம். ராகவேந்திரருடைய குருவுடைய குரு. எந்த மாதத்தில் நடக்குதுங்க இந்த ஆனி மாதத்தில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு துவாதசி அன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன். துவாதசி நாளைக்கு, திரியோதசி 2 நாள் நடக்கும். இன்றைக்கி துவாதசிங்கிறதுனால ரொம்ப விசேஷமாக நடக்கும். அவருக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம், பல அபிஷேகம், எல்லா அபிஷேகமும் பண்ணி இன்றைக்கி அந்த ஃபங்க்ஷன் நடந்துருக்கு. ராகவேந்திர சுவாமியோடைய அட்பிரசன்ட் இருக்கக்கூடிய பெரியவர் சுவாமிகள் வந்திருக்கார். பூஜ்ய ஸ்ரீ பெரியவர் வந்திருக்கார். அவருடைய திருக்கரங்களால் அபிஷேகம் நடந்து அந்த தங்க கவசம்லாம் போட்டு இன்றைக்கி அந்த ஃபங்க்ஷன் நடந்துருக்கு. எல்லோரும் அவசியம் சுவாமிகளை தரிசனம் பண்ணிட்டு போகணும்னு கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப நன்றிங்க. ரொம்ப சந்தோஷம்.